12க்கு 24 ஹரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ரைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. ஏதாவது ஒரு ஃபீல்டர் மெனக்கட்டு கேட்சுக்கு வந்து பார்த்துருக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு ஒரே ஹோப் நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் கார்த்தி, அவருக்கு லைஃப் கிடச்சிருச்சு. அவரோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக லைஃப் கிடச்சிருக்கு. அவரோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. இது கண்டிப்பாக தாண்டி போயிருமா? சான்ஸ் ஃபார் 6 போயிருச்சுங்க. இங்கே முக்கியமான நேரத்தில் வல்லத்தராக்கோட்டை கார்த்தி பேட்லேருந்து இங்கே ஒரு 6 வெள்ள. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு அதுக்கப்புறம் உடம்புல பட்டு போயிருக்கு. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. இது கேட்சுக்கு வாய்ப்பா? கேட்சை பிடிச்ச மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். தாண்டி போய் தாங்க கேட்சை பிடிச்சிருக்காரு. லைனுக்கு வெளியில போய் தான் பிடிச்சிருக்காரு. அகைன் ஒரு 6 இங்க வல்லத்தராக்கோட்டை பேக் கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் தரையோட திரையா போயிருக்கு. இந்த பால் சிங்கிளோட அடுத்த ஓவரையும் இங்கே ஸ்ட்ரைக்கை தக்க வைப்பார் கார்த்தி. சிங்கிள். இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 பாலுக்கு 9. இப்போவுமே ஒரு விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா மேட்ச்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் அடிச்சுட்டாருங்க. சான்ஸ் ஃபார் 6 கேட்சான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே 6 கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இங்கே மேட்சை டன் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். இங்கே கார்த்தி ஒற்றே ஆள் அடி கொடுத்துருக்காரு. இப்போ பாலோட ரன்னு கம்மியாக கொண்டு வந்துட்டாரு. 5க்கு 3. அகைன் ஒரு 6 பார்த்தா சான்ஸ் ஃபார் கமிட்டி ஸ்டேஜில் போய் விழுக்கும்னு நினைக்கிறேன். அடிச்சுட்டாருங்க 6. இந்த 6ஓட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க எங்கள் வெள்ளை வெட்டான் விடுதி. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 35 ரன்னு கிட்ட வல்லத்தராக்கோட்டை கார்த்தி பேட்லேருந்தே வந்திருக்கு. ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒற்றே ஆளாக மேட்சை துவம்சம் பண்ணிட்டாரு இங்கே கார்த்தி.